Today's story, Peter Pan. ஒரு காலத்தில் பரபரப்பான நகரமான லண்டனில் வெண்டி டார்லிங் என்ற பெண்ணும் அவளுடைய 2 இளைய சகோதரர்களான ஜான் மற்றும் மைக்கேலும் வசித்து வந்தனர். அவர்கள் தங்கள் அன்பான பெற்றோர் மற்றும் அவர்களின் விசுவாசமான நாய் நானாவுடன் ஒரு வசதியான வீட்டில் வாழ்ந்தனர். ஒவ்வொரு இரவும் வெண்டி தனது சகோதரர்களுக்கு நெவலின் என்ற இடத்தை பற்றிய மந்திர கதைகளை சொல்வார். அங்கு குழந்தைகள் வளரவில்லை. ஒரு நாள் இரவு குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்த போது பீட்டர் பான் என்ற சிறுவனும் அவரது சிறிய தேவதை நண்பர் டிங்கர் பெல்லும் அவர்களது படுக்கையறைக்குள் பறந்தனர். பீட்டர் தனது நிழலை திரும்ப பெற வந்திருந்தார். அது தற்செயலாக முந்தைய வருகையின் போது விட்டுச் சென்றது. வெண்டி பீட்டர் தனது நிழலை மீண்டும் இணைக்க உதவினார். மேலும் அவளுக்கு நன்றி தெரிவிக்க பீட்டர் வெண்டி, ஜான் மற்றும் மைக்கேல் ஆகியோரை தன்னுடன் நெவர்லாண்டிற்கு வருமாறு அழைத்தார். டிங்கர் பெல்லின் பிக்சி தூசி மற்றும் மகிழ்ச்சியான சிந்தனையுடன் குழந்தைகள் படுக்கையறை ஜன்னலுக்கு வெளியே பறந்து பீட்டர் பான் வழிகாட்டுதலுடன் லண்டனின் கூரைகளுக்கு மேலே உயர்ந்தனர். அவர்கள் இரவு வானத்தில் பெருங்கடல்கள் மற்றும் மலைகள் வழியாக பயணம் செய்தனர். இறுதியாக அவர்கள் நெவர்லாண்ட் என்ற மந்திர நிலத்தை அடையும் வரை நெவர்லேண்ட் அதிசயம் மற்றும் சாகச இடமாக இருந்தது. மாயாஜால காடுகள், பிரகாசமான சிறிய ஏரிகள் மற்றும் மர்மமான குகைகள் நிறைந்தது. குழந்தைகள் லாஸ்ட் பாய்ஸை சந்தித்தனர். பீட்டரை போலவே ஒருபோதும் வளராத குழந்தைகளின் குழு. அவர்கள் தேவதைகள் மற்றும் கடற்கொள்ளையர்களையும் கூட சந்தித்தனர். எல்லாவற்றிலும் பயங்கரமான கடற்கொள்ளையர் கேப்டன் ஹூக் ஆவார். அவர் பீட்டர் பான் உடனான போரில் கையை இழந்த பிறகு அவர் மீது வெறுப்பு கொண்டிருந்தார். பீட்டர் பான் வெண்டி, ஜான் மற்றும் மைக்கேலை உற்சாகமான சாகசங்களுக்கு அழைத்துச் சென்றார். மெர்மெய்ட் லகூனை ஆராய்வது முதல் இந்திய கிராமத்திற்கு செல்வது மற்றும் இளவரசி டைகர் லில்லியுடன் நட்பு கொள்வது வரை. அவர்கள் முடிவில்லாத வேடிக்கையாக இருந்தனர். ஆனால் பீட்டர் மற்றும் அவரது நண்பர்களுக்கு எதிராக எப்போதும் திட்டமிடும் கேப்டன் ஹூக் மற்றும் அவரது கடற்கொள்ளையர்களின் குழுவிடம் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் கேப்டன் ஹூக் வெண்டி, ஜான், மைக்கேல் மற்றும் லாஸ்ட் பாய்ஸ் ஆகியோரை கைப்பற்றினார். ஒருமுறை தன் கையை கடித்த முதலைக்கு அவர்களை பலகையில் நடக்க வைத்து உணவளிக்க திட்டமிட்டான். ஆனால் பீட்டர் பான் டிங்கர் பெல்லின் உதவியுடன் சரியான நேரத்தில் அவர்களை காப்பாற்ற வந்தார். கடற்கொள்ளையர் கப்பலில் ஒரு தீவிரமான போர் நடந்தது. பீட்டர் பான் மற்றும் கேப்டன் ஹூக் தைரியமாக போராடினர். ஒரு புத்திசாலித்தனமான நகர்வின் மூலம் பீட்டர் பான் கேப்டன் ஹூக்கை கப்பலில் விழும்படி கட்டாயப்படுத்தினார். அங்கு டிக் செய்யும் முதலை உற்சாகமாக அவருக்காக காத்திருந்தது. கேப்டன் ஹூக் பயத்தில் நீந்தினார். கடற்கொள்ளையர்கள் தோற்கடிக்கப்பட்டு பயந்து கப்பலை விட்டு ஓடினர். கடற்கொள்ளையர்கள் வெளியேறியதால் பீட்டர் பான் மற்றும் குழந்தைகள் கப்பலை கைப்பற்றினர். பீட்டர் டிங்கர் பெல்லை கப்பலில் பிக்சி தூள் தூவச் சொன்னார். அவர்கள் அனைவரும் கப்பலை லண்டனுக்கு திரும்பச் சென்றனர். வெண்டி, ஜான் மற்றும் மைக்கேல் வீட்டில் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் நெவர்லாண்டில் தங்கள் சாகசங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். பீட்டர் பான் வெண்டிக்கு அவர் மீண்டும் வருகை தருவதாக உறுதியளித்தார். மேலும் ஒரு இறுதி அலையுடன் அவரும் டிங்கர் பெல்லும் நெவர்லாண்டிற்கு திரும்பிச் சென்றனர். அங்கு முடிவில்லா சாகசங்கள் அவர்களுக்காக காத்திருந்தன. வெண்டியும் அவளுடைய சகோதரர்களும் வளர்ந்தார்கள். ஆனால் ஒருபோதும் வளராத பையனையும் அவர்கள் ஒரு காலத்தில் பறந்து விளையாடிய மந்திர நிலத்தையும் அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. Thanks for watching more videos. Subscribe my channel.